வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் டே வந்து ராம்லா ஸ்ட்ரீட்டில் வந்து கொஞ்சம் டே டைம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அது ஏபிசியோடவே இருந்தது. அண்ட் நிறைய ஷாப்ஸ் இங்கே நியர்பை இருக்குது. நீங்கள் எதனா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான இடம். தண்ணி எடுத்தால் கூட இவங்களே அழகாக குழலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாட்டிலில் தண்ணி பிடிச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இது வந்து பார்சிலோனா சான்ஸ்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனு. இது வந்து ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி. இங்கே வந்து நிறைய டெஸ்டினேஷனுக்கு ட்ரெயின் அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருந்தது. இப்போது யூஸ்வலாக இந்த பர்மிங்ஹாம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்காது. ஒரு மால்குள்ளார இருக்க மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதை விட இது கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஒரு ஏர்போர்ட் ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. இந்த ஸ்டேஷனில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி அசிஸ்டன்ஸ் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அண்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஓடியந்தெல்லாம் ஏற முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு செக்இன் ப்ராசஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஏர்போர்ட்டில் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போவோம் பேக்கெல்லாம், அந்த மாதிரி தான் இங்கே எடுத்துகிட்டு போகணும். ஒரு பேக்கையும் செக் பண்ணுறாங்க. ஒரு பேசஞ்சர் டிக்கெட்டையும் செக் பண்ணுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் போர்டிங் அந்த பிளாட்ஃபார்முக்கே போக முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போகவே முடியாது. முதல்ல எந்த கம்பெனியில் நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டிக்கெட்டை பார்த்துட்டு, அந்த கம்பெனியோட செக்இன் எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்கே போய் ஏறணும். வெரி சிமிலர் டு ஏர்லைன்ஸ் டிக்கெட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் போர்டிங் பாயிண்ட்டு. இங்கே வந்து அதே மாதிரி ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்களா, இந்த எல்லா பேக்கையும் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. இதுதான் அந்த ஸ்கேனர் ஏரியா. இங்கே வந்து நீங்கள் பேக்கெல்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணி உங்களையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு க்யூவில் நிற்க வச்சுருவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ட்ரெயின் வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் போர்ட் பண்ணுறதுக்கு ஓகே ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை ட்ரெயின் ஏற்றிடுவாங்க. மற்ற ப்ராசஸ்லாம் வெரி சிமிலர் தான். நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீட் அலோகேட் ஆகிருக்கும். அந்த சீட் நம்பரு, கோச் நம்பரு, ஸோ அதை வச்சு நம்ம ஏறிடுவோம். ஸோ இதுதான் நான் ஏற போகிற கோச்சு. அந்த கோச் நம்பரும் கொடுத்துட்டாங்க, என்ன இதுன்னு கொடுத்துட்டாங்க, இது எங்கே போகிறதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்சிலோனாலேருந்து மேட்ரிக்கு போகிற ட்ரெயின். இந்த IRYO அப்படின்னு போட்டிருக்குது அந்த ட்ரெயினோட கம்பெனி. பார்சிலோனாவிலேருந்து மேட்ரிட் வந்து 655 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இவ்வளோ டிஸ்டன்ஸை இந்த ட்ரெயின் வந்து வெறும் ஜஸ்ட்டு 2 hours 45 minutes கவர் பண்ணிடுது. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஸ்லாம் இருக்கும், இந்த டிஸ்பிளேஸு. இதில் வந்து இந்த ட்ரெயின் என்ன ஸ்டேஷனில் வரப்போகுது, என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, இன்னும் எவ்வளோ டைமில் நம்ம நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:55 ஷெட்யூல் பண்ணிடுச்சு. கரெக்டான டைமில் இவங்க எடுத்தாங்க இந்த ட்ரெயினை. அண்ட் பை 11:30 இது வந்து மேட்ரிட்டில் ரீச் ஆகிடும். இந்த ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 360 km/h. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் 340 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த ட்ரெயின்லேயே அவங்களே வந்து காஃபியெல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதனா காஃபி எதனா வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அண்டு இன்கேஸ் உங்களுக்கு காஃபி வேணாம், உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் மாதிரி வேணும்னாலும் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டே வச்சுருக்கானுங்க. அது ஃபுல்லாகவே பார் தான். அது நம்ம ரியல் பார் செட்டப்லேயே வச்சுருக்கானுங்க. அங்கே போயிட்டு நீங்கள் எதனா குடிக்கணுனாலும் குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா வசதியுமே இருக்குது. இந்த ட்ரெயின் இவ்வளோ ஸ்பீடில் போனாலும் ஒரு சின்ன ஷேக் ஆகலை. அந்த காஃபி நான் குடிச்சதில்ல, அது அப்படியே தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி டபுள் டெக்கர் ட்ரெயினும் அங்கே நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவனுங்க வந்து பிளான் பண்ண மாதிரி ஷார்ப்பாக அரவுண்டு 11:30 இவனுங்க வந்து மேட்ரிட் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு சின்ன ஷேக் இல்லை, அவ்வளோ ஸ்பீடில் போகிறோன்ற ஒரு ஃபீலும் இல்லை. நம்ம சாதாரணமாக உட்காந்துட்ருக்க மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த ட்ரெயினில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஏன்னா இதுக்கு நான் கொடுத்த ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காசு 3200 ரூபா தான் நான் கொடுத்தேன். அண்ட் இந்த
ட்ரெயின் வந்து ரொம்ப ரொம்ப வர்த்து. கண்டிப்பாக ஃப்ளைட்டில் போகாமல் ட்ரெயினில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேட்ரிட் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இது வந்து 2 டேஸ் நான் இங்கே ஸ்டே பண்ணுறேன் மேட்ரிட்டில். ஸோ இது ஸ்டே பண்ணி நான் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்ற வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.